ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பச்சைமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன். வணக்கம் தேசிரி. கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை பாலமுருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் தொடர்ந்து யாக வேள்விகள் முழங்க மூலவர் உற்சவருக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடந்தது. இதைத் தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சூரனை வதம் செய்ய மரகதவல்லி தாயாரிடம் சக்திவேல் பெற்று கோபி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் முத்துவேலப்பர் வீதியில் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் தங்களது கைகளாலே பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டு சென்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.